அன்கம்ஃபர்டபுள் இஸ் நாட் அவர் எனிமி, இட் இஸ் எ கிளாஸ் ரூம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், கம்ஃபர்ட்டாக இருக்கோன்றப்ப நம்ம அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுனா இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒரு சுச்சுவேஷனில் எப்போ நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். எஸ், எ சேஞ்ச் இஸ் குட். நம்ம லைஃப்பில் இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா சேஞ்ச் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷூ வாங்க போகிறீங்க. உங்களோட ஷூ சைஸ் 8, பட் உங்களுக்கு ஒரு ஷூ பிடிச்சிருக்கு, ஆனால் அதோட சைஸ் 7. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அந்த ஷூவை நீங்கள் வாங்கிட்டுறீங்க. வாங்கிட்டு போடுறப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஓகே இருக்குமா இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நமக்கு அது வந்து பெருசாக தெரியாது. பட் டே பை டே நம்ம அதை யூஸ் பண்ண அது நம்ம காலை இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்க ஆரம்பிக்கிறப்ப தான் நமக்கு அது தெரிய வரும், இல்லை ஏதோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இது நமக்கு கரெக்டானது இல்லை, we need to change. அப்படி நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோன்றப்ப நம்மளால சேஞ்சை கொண்டு வர முடியுமானா முடியாது. அப்படிதான் நம்ம லைஃப்லையும் நம்மளுடைய பழைய வெர்ஷன்ல இருந்து ஒரு ஸ்டெப் நம்மளை பெட்டராக இருக்கணும்னா அன்கம்ஃபர்டபுள்ல இருந்து வெளியே வந்தால் போதும். இட்ஸ் நாட் அபவுட் த ஷூ, திங்க் அபவுட் இட்.